நம்ம என்ன பண்றோம், வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம். பாஸ்டர் நமக்கு என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ற பாஸ்டர் என்ன பண்ணுவோம், நம்ம கேட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போனோம்னா பரலோகம் போயிட முடியுமா? போக முடியாது. அப்படிதானே? இப்ப எல்லா பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, வண்டி வச்சு கார் வச்சு இல்லை ட்ரெயின்ல ஏற்றி இல்லை பிளேட்ல ஏற்றி பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுமா? யாரும் என்ன பண்ண முடியாது. விமானத்திலேயோ இல்லை ட்ரெயின்லயோ இல்லை கார்லயோ இல்லை வேன்லயோ என்ன பண்ண பரலோகத்துக்கு யாரும் பாஸ்டர்மார்களோ யாரும் என்ன பண்ண முடியாது, விசுவாசிக்கலாம் ஆட்சிக்கிட்டே போக முடியாது. நம்ம என்ன செய்யணும், நமக்கு வாரம் வாரம் நமக்கு பிரசங்கிக்கிற நமக்கு போதிக்கிற ஒரு போதகிற ஒரு பாஸ்டர் என்ன பண்றாரு, ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமையில போதிக்கப்படுகிற பொழுது நம்ம கவனத்தோடு, வசனம் சொல்லுதில்ல, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இப்ப எல்லாருக்கும் காது இருக்கு, கவனத்தோடு கேட்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி வாழணும். அப்ப என்ன பண்ணணும், வசனம் தான் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஜீவனுள்ள உயிருள்ள வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா, அதன்படி நடந்தோம்னா உத்தமம், நீதி, நியாயம், என்ன ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், இவைகள் எல்லாம் என்ன பண்ண நமக்கு இருந்தாதான், இருந்து வாழ்ந்தாதான். ஏன்னா இந்த என்னுடைய வார்த்தையின்படி இந்த வசனத்தின்படி யார் வாழணும் இல்லைங்களா? ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தா மாத்திரம், உண்மையா இருந்தா மாத்திரம், ஒழுக்கமா இருந்தா மாத்திரம், அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா மாத்திரம் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். வேற எந்த பாஸ்டரும் விசுவாசிய பரலோகம் ஆட்சிக்கிட்டு போக முடியாது. கார் வண்டி வச்சு ஆக்கிட்டு போக முடியும். என்ன முக்கியமா என்ன, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகம் போகும். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.